மணி 6:25 தான் ஆகுது. 6:30 கூட ஆகலை. எப்படி இருக்க பாருங்கள். வெளிச்சம் வரவே இல்லை. ஆனால் 6:45 எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் 5 நிமிஷம் தான் ட்ராவலு. ஸ்கேனுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்கள். என் பையனும் பாவம் எங்களுக்கு முன்னாடி இருந்து அவரும் ரெடியாகி நடக்கிறாரு. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். எழுந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். காஃபி கூட குடிக்கல. லைட்டாக வசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்கேன் முடிச்சுட்டு வரும்போது இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கணும். கார் வருது. கேரளாலெலாம் வண்டி ஓட்டணுன்னா அவங்க எக்ஸ்போர்ட்டாக இருக்கணும் டிரைவிங்கில். இல்லைன்னா முடியவே முடியாது. ரோடு அந்த மாதிரி கிடக்கு. மேடு பள்ளம் அது இதுன்னுட்டு. குழந்தைக்கு பால் வந்துருச்சு. அங்கே கவரில் இருக்கு இல்லையா, அது குழந்தைக்கு பால் என் சின்ன மாமியார் வீட்டில் போட்டுருவாங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறதுனால என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த மாமியார் வீட்டில் போட்டுருவாங்க. பாடியோ இவ்வளோ பெரிய பில்டிங்கு. இங்கே தான் வந்திருக்கோம் ஸ்கேனுக்கு. காலையிலே இவ்வளோ கூட்டம். நான் ரொம்ப ஏரியா வரும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப கூட்டம். நல்ல கூட்டம் இங்கே. இது வெயிலில் காய வச்சுருக்க சொன்னாங்க பிரிச்சுட்டா மிளகா. ஆஹா, இது பச்சையாக அறுத்ததா? யார் வீட்டில் அறுத்தது? எங்கள் 3வது மாமியார் இருக்காங்களே, இதுதான் அவங்க வீடு. அவங்க வீட்டிலேருந்து அறுத்துருக்காங்க மிளகு. அது பச்சையாக இருந்தது, காய வைக்கிறாங்களாம். நான் போன வாட்டி கேரளா வீடியோவில் பச்சையாக இருக்கிறது காமிச்சிருப்பேன். இப்போ இது காஞ்சின்னு இருக்குது. நல்ல வெயில் வந்திருக்குல்ல இங்கே. இப்போ நல்ல வெயில் சீசன், அதான் காய வச்சுருக்காங்க. இது தேங்காய் இருக்குது. இது தேங்காய் நாட்டுவாங்க. எப்படி ஒரு 3 கிலோவுக்கு கிடைக்கும் இது என்னோடய கணிப்புப்படி. இது கீழே கொட்டுறது தான் பெட்டர்னு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக வண்டு பிடிச்சி கிடக்குது. நல்ல வெயில்ன்றதுனால எல்லாத்தையும் போட்டு காய வச்சுருக்காங்க எங்கள் சித்தி. இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம். நல்லா இருக்குல்ல இந்த கிளைமேட்டு. நல்ல சூடு பப்பா. அப்புறம் கொஸ்டின் பண்ணிடுறீங்க, தரவாடு வீடுன்னா என்னென்னு கேட்டிங்க. இந்த பழைய காலத்தில் குடும்ப வீடுன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இங்கே எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்களாம். இங்கே தான் எங்கள் மாமியாரும் பிறந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் இந்த வீட்டில் தான் பிறந்தார். அதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீட்டில் தான் என் ஹஸ்பண்ட் பிறந்திருக்காங்கன்னு. இப்போ வந்து எங்கள் மாமியாரோட வீடு இது. ஆக்சுவலி அவங்க 2வது புள்ள வீடு அது. அங்கே போயிட்டாங்க அவங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கேயும் இருக்குது. என்னென்னா எங்கள் மூத்தார் பெரியவர் வந்து பேச மாட்டார் இல்லையா, அவர் வந்துட்டு ஃபேமிலியோடு இங்கே இருக்கார். இவங்க கூட இருக்காங்க. இவர் செகண்ட் மூத்தார் தான் அவங்க குடும்பத்தை பார்த்துட்ருக்காரு. அதனால் மாமியாரும் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு போய் இருக்காங்க அங்கே. ஏன்னா பெரியவர் வந்து வேலைக்கு போகல. அவங்க ஒய்ஃபு பையன் எல்லாரையும் என் செகண்ட் மூத்தார் தான் பார்த்துட்டு இருக்கார். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதுனால எங்கள் மாமியார் அங்கே இருக்காங்க. எங்கள் மாமனார் இருக்கும்போது அவரும் அங்கே தான் இருந்தாங்க. இதுதான் அவங்க வீடு. நாங்களும் அங்கே தான் இருந்தோம். கொரோனா பீரியடெல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபனம் வரும் இல்லையா, சொந்த பந்தம் போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். பேச்சுவார்த்தைலாம் ஆரம்பிச்சிருச்சு. அது அண்ணன் தம்பிங்க இல்லையா, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிளியர் ஆகுது. இதனால தான் எங்கள் மாமியார் வந்துட்டு இங்கே இருக்காங்க. எங்கள் பெரிய மூத்தாருக்கு சப்போர்ட்டுக்காக தான். சின்ன மூத்தார் இல்லை இங்கே, அவர் துபாயில் இருக்கார். எல்லாமே வந்துட்டு லேடிஸ். அதனால் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கணும்னு ஆளும் தெரிஞ்சது. எல்லாமே அவங்களுக்கு தானே எங்கள் அத்தைப்படி எல்லாமே. அதனால் என் மாமியார் எல்லாமே பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் எங்கள் சின்ன மூத்தார் அங்கே துபாயில் இருக்கார். நடுமுத்தார் என் ஹஸ்பண்ட். எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் நடுமுத்தாருக்கும் 10 வயசு வித்தியாசம். மாங்காய் பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி. எங்கள் சித்தி எங்கேயோ யார்கிட்டயோ பேசுகிறாங்க.
இதுதான் காலி இடம். இப்போ இதை மறுபடியும் ஆள் வச்சு ரெடி பண்ணணும். இந்த புல்லெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து போடணும். என்னோடய மாமியார் அங்கே போனதை பார்த்தீங்களா? இப்போ எங்கள் மாமியார் எங்கே இருக்காங்க பாருங்கள். நான் அப்படியே கூப்பிட்டு போகிறேன். உள்ள உட்காந்து காய் அரிஞ்சிட்டு இருக்காங்க. ஈஸியாக அரையிறதுக்கா? ஓ, வாழைத்தண்டு பொரியல். சித்தி வச்சுருந்தாங்களா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்களா? என்னது என்ன இருக்குது சொன்னீங்க? கொய்யாக்காவா? நான் கொய்யா மரமே கண்ணில் தெரியல. இப்போ கொய்யாக்கா இருக்கவா போகிறீங்க? இருக்கு, நான் செருப்பு போட்டு வரேன் சொன்னேன். அதுக்குள்ளே எங்கள் மாமியார் வெயிட் பண்ணாமல் போயிட்டாங்க. பார்த்தீங்களா, ஏன்னா ஒரு பாசம். ஆனால் என் கொய்யாக்கா எங்கள் மாமியாருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு அறுக்கிறதுக்கு தான் நான் ஹெல்ப்புக்கு போகிறேன். ஆனால் என்னை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இது எப்படி இருக்கு? புழு ஏதாவது இருக்கா? அப்போ நான் நான் சின்னது எடுத்துக்கிறேன். புழுவில் இருக்கு, பச்சையில புழு வராது. முருங்கைக்காய் என்ன இப்படி காய்ச்சி இருக்கு? நல்லா முத்தி வேறு இருக்கு. முருங்கைக்காய், கொய்யாக்காய், என்ன வேணுமா? நிறைய இருக்குல்ல. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க 3 பேருமே அக்கா தங்கச்சிங்க. இன்னொருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க. அவர் எங்கள் சின்ன மாமனார். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. முருங்கைக்காய், கொய்யாக்காய்லாம் நிறைய இருக்குது எங்கள் சின்ன மாமியார் வீட்டில். இது எடுக்க அதை எடுக்க சொல்கிற கடை எல்லாம் போய் குட்டி குட்டியாக தான் இருக்குது. ஹாய், என்ன ரொமான்ஸ் பண்ணுறீங்களா? அம்மா, இப்போ இது கொய்யாக்காய் இருக்கிறதுக்கா இல்லை முருங்கைக்காய் இருக்கிறதுக்கா? കാരണം പറഞ്ഞാൽ நீங்கள் மேலே போகிறீங்களா? ஆமாடியா. இந்தாங்க உங்களோட ஃபேவரெட்டு. பிடிங்க. நல்ல பச்சை. முருங்கைக்காய்
3 4 ദാ 1 5 അയ്യോ താഴെ വീഴുന്നു ആ நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டு அந்த முருங்கைக்காய் எடுத்தே தீருவேன்னு போகிறாங்க 2வது மாமியார் ஒத்த காலில் நிற்கிறாங்க அந்த முருங்கைக்காய் எடுத்தே ஆகணும் இவங்க முருங்கைக்காக்கு வந்திருக்காங்க இவங்க கொய்யாக்காக்கு வந்திருக்காங்க அதாண்ணா குட்டி குட்டியாக நல்லாயிருக்கு ഞാനാ ഞാൻ ഇവിടെ കഴിക്കാൻ പോകുന്നത് எல்லாருக்கும் பங்கிடுறாங்க சுற்றி சாம்பார் வைக்கிறதுக்கு இது அவங்க மருமக இவங்க தான் ஃபஸ்ட்டு மருமக அவங்க வீடு தான் அதோ தெரியுதுல அதுதான் இது அவங்க வீடு செப்பரேட்டாக போயிட்டாங்க திரும்ப வந்துட்டோம் நாங்கள் கொய்யாக்காய் முருங்கைக்காய் எல்லாம் அறுத்துட்டு நான் கூட ஒரு 2 கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இருக்கிறேன் எங்கள் சின்ன மாமியார் இருக்காங்க எனக்கு கொடுத்தாங்க